கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வட்டாட்சியர் அரவிந்தன் திட்டவட்டமாக மறுத்ததால் கோபாலபுரம் கிராம மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனைவருக்கும் வீடு என அரசு முழங்கும் வேளையில் தகுதியானவர்களுக்கு பட்டா வழங்க மறுப்பது அரசின் இரட்டை வேடத்தை காட்டுவதாக கூறி நள்ளிரவில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி அலுவலகம் அருகே குடிநீர் குழாய் உடைந்ததால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணானது. காங்கேயம் பகுதியில் நகராட்சி அலுவலகம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது. இதனால் அப்பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு குடிநீர் மற்றும் தண்ணீர் குழாய்களை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் கோவிலின் சொத்து மீட்பு என கூறி விவசாய நிலத்தை அறிவிப்பு பலகை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்போரூர் கந்தசாமி தேவஸ்தானம் கோவிலின் சொத்து மீட்பு என கூறிக்கொண்டு தண்டலம், கண்ணக்கப்பட்டு, காலாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் அறிவிப்பு பலகை வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பட்டா ஒன்றை மட்டும் வைத்து கோவிலின் நிலம் என உரிமை கோர முடியாது என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன போட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் செல்லும் நிலையில் ஓஎம்ஆர் உட்புற சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் அரை மணி நேரம் ஆகியும் போக்குவரத்து நெரிசல் குறையாததால் வாகன போட்டிகள் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன போட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினியம்மன் கோயிலில் பர்வத மண்டக்கப்படி எழுந்தருள் நிகழ்ச்சியை ஒட்டி ராமேஸ்வரம் கோவில் நடை அடைக்கப்பட்டது. மாசி மகா சிவராத்திரி திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதை ஒட்டி 3வது நாளான திருவிழாவில் அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் தங்க கேடயத்தில் கெந்தமாதன பர்வதம் மண்டக்கப்படிக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஒட்டி கோவில் நடை சாத்தப்பட்டு இன்று முழுவதும் பக்தர்கள் கோவில் உள்ள தீர்த்த கிணறுகளில் புனித நீராடவும் தரிசனம் செய்யவும் அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தலைக்கேறிய கஞ்சா மற்றும் மது போதையில் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையம் அருகே ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சா என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசிய நிலையில் காவல் நிலையம் அருகிலேயே கஞ்சா மற்றும் மது போதையில் தகாத வார்த்தைகளில் வசைப்பாடி ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா மற்றும் மது போதையால் சீரழிந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே தரமற்ற முறையில் பவர் பிளாக் சாலை அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாடிக்கொம்பு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பாதாள சாக்கடை அமைக்காமல் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி அவசரமாக தரமற்ற முறையில் பணிகள் நடைபெறுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விடியாத விளம்பரமாடல் அரசு அதிகாரிகள் முறையாக சாலையை ஆய்வு செய்து சாலை பணியை மேற்கொள்ள கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராச்சமங்கலம் பகுதியில் புதிய பாலம் கட்டி முடிக்கப்பட்டும் பில் வராததால் பாலத்தில் ஒப்பந்ததாரர் கயிறு கட்டி போக்குவரத்தை தடை செய்தார். ராச்சமங்கலம் பகுதியில் சிறிய பாலம் அமைக்க ஊராட்சி நிர்வாகம் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் சிவாஜி என்பவர் டெண்டர் எடுத்து பாலத்தை கட்டி முடித்தார். இந்நிலையில் பாலம் கட்டப்பட்டு 15 மாதங்கள் ஆகியும் இதுவரை பாலம் கட்டியதற்கான பில் வராததால் பாலத்தில் கயிறு கட்டி போக்குவரத்தை தடை செய்தார். திறனற்ற திமுக அரசு திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காததால் இது போன்ற பல திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செங்கல் சூளையில் சட்டவிரோதமாக அதிக அளவில் பள்ளம் தோண்டியதால் மண் சரிந்து விழுந்ததில் பெண் தொழிலாளி உயிரிழந்தார். சுந்தரபாண்டி பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் செங்கல் பணிக்காக இரவு மண் எடுக்க சென்றபோது அதிக அளவில் பள்ளம் தோண்டியதால் சாந்தி மீது மண் சரிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். திறனற்ற தீய சக்தி திமுக ஆட்சியில் முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளாததே இவ்விபத்திற்கு காரணம் என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாத்தூர் படகு சவாரி சுற்றுலாத்தல பணியில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 11 கோடி செலவில் கட்டப்பட்ட மாதவரம் படகு குழாம் சுற்றுலாத்தல பணியில் ஊழல் நடந்திருப்பதாக பொதுமக்களிடையே பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளிடம் படகு சவாரி செய்ய அதிக கட்டணங்கள் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில்
திறனற்ற திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.